हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। गोपिका जीवन स्मरणं गोविंद கோவிந்தா. இந்த அபீஷ்ட திருத்தியை விரதத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ராஜா அமித்ரஜித்தும் மலையகந்தினியும் அவன் 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு காஷிக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார் 2 பேரும். அந்த சமயத்தில் அந்த பரம பதிவிரதையான அந்த ராணி புத்திர பேருக்காக ஆசைப்பட்டு தன் பர்த்தாண்ட சொன்னா, பூபதியே, நீங்கள் உத்தரவு கொடுத்தேன்னா இந்த புத்திர பலனை பெறுவதற்காக நான் இந்த அபீஷ்ட திருத்தியை என்னும் மகாவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு உடனே ராஜா அப்படின்னா அபீஷ்ட திருத்தியைனா என்ன தேவதையை வச்சு பூஜிக்கணும், அதோட விதி என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு ராஜா கேட்குறான். அதுக்கு மேலே ராணி சொல்லிட்டு வரா. அதை மேற்கொண்டு பார்ப்போம். ராணி கூறினாள், மகாராஜா கவனமாக கேளுங்கள். நான் இந்த விரதத்தின் முறையையும் பலனையும் இஷ்ட தேவதையையும் பற்றி விவரமாக கூறுகிறேன். அந்த காலத்தில் பிரம்மபுத்திரர் நாரதமுனி புத்திரனை பெற விரும்பி குபேரன் மனைவி ஸ்ரீ முக்கிதேவியிடம் இந்த விரதத்தை எடுத்து கூறியிருந்தார். பிறகு அந்த தேவி இந்த விரதம் இருந்தாள். அவளுக்கு நலகூப்பரன் எனும் புத்திரன் பிறந்தான். பின்னும் அநேக ஸ்திரீகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள். இந்த விரதத்தின் பிரபாவத்தால் புத்திரனையும் பெறலாம், புத்திரன் இருப்பவர்கள் புத்திர லாபத்தையும் அடையலாம். எல்லாம் அறிந்தவரே, இந்த விரதத்தை குழந்தைக்கு முளைப்பால் கொடுத்து கொண்டிருக்கும் கௌரி தேவியையே தேவதையாக பாவித்து அனுஷ்டிக்க வேண்டும். மார்கழி மாசம் சுக்ல திருத்தியை என்று கலசத்தில் அரிசியை நிரப்பி வைக்க வேண்டும். அந்த கலசம் செம்பாலானதாக இருக்க வேண்டும். அந்த கலசத்தின் மேல் கிழிக்காத முழு வஸ்திரத்தையும் சாத்த வேண்டும். அது மஞ்சள் நிறமாகவும் மிகவும் மெல்லியதாகவும் புத்தம் புதியதாகவும் இருக்க வேண்டும். அதன் மேல் அன்று மலர்ந்த கமல புஷ்பத்தை வைத்து அதன் மத்தியில் ரூபாய் எடையுள்ள தங்கத்தில் பிரம்மாவின் மூர்த்தி செதுக்கிய தகட்டை வைக்க வேண்டும். ரத்னம், பட்டு வஸ்திரம், நானாவிதமான ரமணீயமான புஷ்பங்கள், ஆரஞ்சு முதலிய பழங்கள், கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ இவைகள் சேர்ந்த வாசனை நிறைந்த சந்தனம், நானாவித சித்திரான்னங்கள், அகர்பத்தி, தூபம் இவைகளை சமர்ப்பித்து இந்த புஷ்ப குவியலுக்கு மத்தியில் பிரம்மாவை வைத்து பூஜை செய்ய வேண்டும். கண் விழித்து மிக உன்னதமாக உற்சவம் கொண்டாட வேண்டும். பிறகு மந்திரம் அறிந்த பிராமணன் கலசத்தில் நெய், மது இவைகளின் முக்கியமானதாக தானாகவே மலர்ந்த 1000 கமல புஷ்பங்களை ஜாதவேதஸ் முதலிய மந்திரங்களை சொல்லி ஒரு கையகலம் உள்ள ஓம குண்டத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆச்சாரியருக்கு புதிதாக கன்று போட்ட சாதுவான கபில பசுவை அலங்காரம் செய்து தானம் செய்ய வேண்டும். கர்த்தா பத்னியுடன் உபவாசம் இருந்து மறுநாள் சதுர்த்தி என்று காலையில் ஸ்நானம் செய்து புது வஸ்திரம் உடுத்தி ஆனந்தத்துடன் மரியாதையாக ஆச்சாரியருக்கு வஸ்திரம், மாலை, பூஷணம், தட்சணை இவைகளை கொடுத்து பூஜித்து எல்லா பூஜா திரவியங்களிடம் அந்த மூர்த்தியையும் பின்வரும் மந்திரத்துடன் ஆச்சாரியருக்கு அளிக்க வேண்டும். உலகம் அறிந்தவனே, நானா காரண காரிய ரூபம் ஆனவளே, விஸ்வரூபியே, தேவியே, உனக்கு வந்தனம். நீ இந்த வரத்தினால் சந்தோஷம் அடைந்து என் வம்சம் விருத்தியடையும்படி புத்திரனை கொடு. இப்படி கூறி தானம் செய்துவிட்டு 1000 பிராமணர்களுக்கு சகசிர போஜனம் செய்து வைக்க வேண்டும். அதுபோக மீதி இருக்கும் அன்னத்தை விரதம் இருப்பவர்கள் பூஜிக்க வேண்டும். அரசனே, இந்த விரதத்தை நான் தங்களுடன் சேர்ந்து அனுஷ்டிக்க விரும்புகிறேன். அபீஷ்ட பலன் கிடைக்குமாறு என்னுடைய இந்த பரம பிரியமான காரியத்தை நீங்கள் உடனிருந்து நடத்தி வையுங்கள். உடனே ஹே முனியே, அந்த சிறந்த அரசன் சந்தோஷத்தோடு இந்த விரதத்தை மனைவியுடன் அனுஷ்டித்தான். ராணியும் கர்ப்பம் தரித்தாள். கௌரி தேவியும் ராணியின் பக்தியால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள்.
அந்த கர்ப்பவதியான ராணி தேவியை மனமுருகி பிரார்த்தித்தாள். ஏ மகாமாயையே, எனக்கு சாக்ஷாத் விஷ்ணு வம்சமான புதல்வனை கொடு. அந்த குழந்தை பிறந்த உடனேயே ஸ்வர்க்கத்துக்கு ஒரு தரம் சென்ற பிறகு இங்கு திரும்பி வரட்டும். சதாசிவ பக்தி தடையில்லாமல் செய்து கொண்டிருக்கட்டும். எல்லா உலகங்களிலும் பிரசித்தி உள்ளவனாக வளரட்டும். தாய்ப்பால் இல்லாமலேயே ஒரே நிமிஷத்தில் 16 வயது பிள்ளையாக வளரட்டும். ஏ தேவி, இது மாதிரியான ஒரு பிள்ளையை கொடுக்க எனக்கு கிருபை செய் என்று பிரார்த்தித்தாள். ராணியின் பக்தியினால் சந்தோஷமடைந்த ஜெகன்மாதா அப்படியே ஆகுக என வரமளித்தார். பிறகு காலக்கிரமத்தில் மூலா நட்சத்திரத்தில் ஒரு புதல்வன் பிறந்தான். அப்பொழுது நலனை விரும்பும் மந்திரி பிரதானிகள் பிரசவ அறைக்கு வந்து கூறினார்கள், ஏ தேவி, தாங்கள் அரசனை உயிருடன் இருக்க விரும்பினால் இந்த கெட்ட நட்சத்திரத்தில் பிறந்த புதல்வனை தியாகம் செய்யுங்கள். பதிவிரதையும் நீதி நிபுணத்துவம் அறிந்தவளும் மந்திரி பிரதானிகளுடைய வார்த்தையை கேட்டு பிறந்த அந்த பிள்ளையை தியாகம் செய்து விட்டாள். ராணி செவிலித்தாயை அழைத்து கூறினாள், ஏ தாத்தியே, பஞ்சமுத்திரை எனும் பெயருடைய மகாபீட்ட ஸ்தானம் உள்ளது. அங்கு விகடா தேவி என்னும் பெயர் பெற்ற ஒரு மாத்ருகா தேவி இருக்கிறாள். அவளுடைய முன்னால் இந்த குழந்தையை கிடத்தி இவ்விதம் கூற வேண்டும். அதாவது, கௌரி தேவியால் அளிக்கப்பட்ட இந்த குழந்தையை அரசனுடைய அன்பையே பிரதானமாக கருதும் ராணி மந்திரிகளுடைய சொல்லால் புத்திரனை தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியதால் தியாகம் செய்திருக்கிறேன். இதை தங்களிடம் கூறச் சொன்னாள் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். பிறகு அந்த தாத்தி ராணி கூறியபடியே வார்த்தைகளை அப்படியே விகடாதேவிக்கு முன்னால் சமர்ப்பித்து அழகான சந்திரபிம்பம் போன்ற அந்த குழந்தையை தேவியின் எதிரில் கிடத்திவிட்டு திரும்பினாள். பிறகு விகடாதேவி யோகினிகளை கூப்பிட்டு கூறினாள், இந்த குழந்தையை மாத்ருகா தேவியிடம் உடனே எடுத்துச் செல்லுங்கள். அவளின் அனுமதி பெற்று குழந்தையை சர்வ ஜாகிரதையாக காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். உடனே இந்த யோகினிகள் விகடாதேவியின் வார்த்தையை கேட்டு குழந்தையை முதலில் மாத்ருகா தேவி இருக்கும் இடத்துக்கு ஆகாய மார்க்கமாக ஒரு நிமிஷத்தில் கொண்டு போனார்கள். யோகினிகள் அந்த மாத்ருகா தேவியை யாவரையும் வணங்கிவிட்டு சூரியன் போன்ற தேஜஸ் உடைய அந்த பாலகனை அவர்களுக்கு முன்பாக கிடத்தினார்கள். விகடாதேவியின் சந்தோஷத்தையும் கூறினார்கள். அப்பொழுது பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி, வாராகி, நாரசிம்மி, கௌமாரி, சாமுண்டி, சண்டிகா முதலிய மாத்ருகா தேவியர் விகடாதேவி அனுப்பிய அந்த அழகான குழந்தையை பார்த்து அதனிடம் ஒரே சமயம் எல்லோருமாக கேட்டார்கள், உனது மாதா பிதா யார், சொல் என்று அந்த குழந்தையிடம் கேட்டார்கள். மாத்ருகைகள் இவ்விதம் கேட்டதும் அந்த குழந்தை ஒன்றும் கூறவில்லை. அப்பொழுது மாத்ருகா தேவிமார்கள் யோகினி கூட்டத்தை பார்த்து கூறினார்கள், உத்தம லட்சணத்துடன் விளங்கும் இந்த பாலகன் அரசனாக யோகியதை உள்ளவன். அதனால் யோகினிகளே, இவனை உடனேயே நினைத்தபடி வரமளிக்கும் பஞ்சமுத்ரா தேவியிடம் எடுத்துச் செல்லுங்கள். அவளை சேவித்தவர்களுக்கு மோட்சலட்சுமி அருகிலேயே இருக்கிறாள். சுபத்தை நல்கும் காஷியில் அடிக்கு ஒரு தீர்த்தமும் அடிக்கு ஒரு லிங்கமும் புண்ணியம் நல்க காத்து கொண்டிருந்தன. ஆனாலும் இந்த பஞ்சமுத்ரா பீட்டத்தில் இருக்கும் அந்த பஞ்சமுத்ரா தேவியின் பீட்டம் சமஸ்த சித்திகளையும் விசேஷ ரூபத்தில் அனைவருக்கும் அளிக்க வல்லது. பிறந்த உடனேயே 16 வயது வளர்த்தியுள்ள இந்த பிள்ளைக்கு பரமசித்திகள் விஸ்வேஸ்வருடைய பரம அனுகிரகத்தினால் அந்த பீட்டத்தை சேவிப்பதால் உடனேயே கிட்டும். உடனே யோகினிகள் இந்த விதமாக மாத்ரு தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாலகனை அந்த மாத்ருகைகளின் வசனப்படி பஞ்சமுத்ரா பீட்டத்துக்கு கொண்டு சென்றார்கள். ஸ்வர்கலோகத்திலிருந்து திரும்பி வந்த அந்த பிள்ளை ஆனந்தவனத்தில் உள்ள அந்த மகா பீட்டத்தை அடைந்து அங்கு கடுமையாக தவம் செய்ய தொடங்கினான். நிശ്ചல இந்திரியங்களுடன் திட சித்தத்துடன் தீவிரமாக தபஸ் செய்யும் பாலகனுடைய தபசினால் களி கூர்ந்த சங்கர பகவான் அவன் முன்னால் லிங்க ரூபத்தில் ஆவிர்பவித்தார். பிறகு கூறினார், ஏ ராஜகுமாரனே, நான் சந்தோஷம் அடைந்தேன், வரம் கேட்பாய். ஸ்கந்தர் கூறினார், பரம அனுகிரகத்துடன் பாதாளத்தை பெயர்த்து கொண்டு ஜோதிர்மயமான வசனங்களை பேசும் அந்த லிங்கத்தை எதிரிலேயே பார்த்து அந்த அரசகுமாரன் சந்தோஷித்து தண்டத்தை போல் பூமியில் விழுந்து நமஸ்கரித்தான். போன ஜென்ம அபியாச வசத்தால் மறந்து போகாமல் இருக்கிற ருத்ர மகாதேவரை இனிய ராகத்துடன் துதிக்க தொடங்கினான்.
அப்பொழுது தேவாதி தேவர் ரிஷபத்வஜர் சங்கரர் மிகவும் சந்தோஷித்து அவன் தபஸை கண்டு அதிசயித்து பின்வருமாறு கூறினார். பாலகா, நீ வரம் கேள். இந்த பாலக சரீரத்துடன் நீ கடுமையான தவத்தை அனுஷ்டித்திருக்கிறாய். உன் தேகத்தையும் மிகவும் வருத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் என் மனத்தை வசீகரித்திருக்கிறாய் என்று பரமசிவன் அடிக்கடி கூறவே அந்த ராஜபுத்திரன் வரதானம் கேட்க தொடங்கினான். குமாரன் கூறினான், ஏ தேவாதி தேவா மகாதேவா, எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பீரானால் நீங்கள் சம்சாரத்தின் தாபத்தை நாசம் செய்து கொண்டு சதா இங்கேயே இருங்கள். ஏ சம்போ, தாங்கள் இந்த லிங்கத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவர்களிடமிருந்து மந்திரமோ தபஸோ ஒன்றும் எதிர்பாராமல் தரிசன மாத்திரேன வரம் கொடுத்து கொண்டு இருங்கள். ஏ விபோ, இங்கு தரிசனமும் ஸ்பர்ஷனமும் வணக்கமும் ஒருவன் செய்வானானால் அவனுக்கு நீங்கள் உத்தம சித்தியே அருளுங்கள். ஒருவன் மனதாலும் வாக்காலும் கிரியையாலும் இந்த லிங்கத்துக்கு பக்தன் ஆவான் ஆனால் அவனை தாங்கள் எப்பொழுதும் அனுகிரகிக்க வேண்டும். நான் இந்த ஒரு வரத்தை மட்டும்தான் தங்களிடம் வேண்டுகிறேன். இந்த விதமான அவனது வரத்தை கேட்டு லிங்க ரூபமான பகவான் கூறினார், ஏ வீரா, நீ வைஷ்ணவ புத்திரன். நீ நினைத்தபடி எல்லாம் நடக்கும். என் பக்தனான குழந்தையே, விஷ்ணு பக்தனான அரசன் அமிர்ஜித்துக்கு நீ விஷ்ணு அம்சமாக பிறந்திருக்கிறாய். அதனால் ஏ வீரா, உன்னுடைய பெயரால் இந்த லிங்கம் என்றென்றும் வீரேஸ்வர லிங்கம் என்று விளங்கட்டும். காசியில் இந்த லிங்கம் பக்தர்களுக்கு மனோ அபீஷ்டத்தை நிறைவேற்றி வைத்து கொண்டு என்றும் விளங்கட்டும். இன்றிலிருந்து என்றும் நான் இந்த லிங்கத்தில் உறைபவனாகவும் ஆஸ்ரித ஜனங்களுக்கு பரமசித்தியை அளித்து கொண்டு விளங்குபவனாகவும் இருப்பேன். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் கலியுகத்தில் என் மகிமையை ஒருவரும் அறிய மாட்டார்கள். அரிதில் யாருக்காவது அறிந்தால் அவனுக்கு பரமசித்திகளும் லாபமாக கிடைக்கும். இங்கு தபம், ஜபம், ஓமம், தானம், ஸ்துதி, பூஜை, ஜீரணோத்தாரணம் இவைகளை செய்தால் அதிகமான பலன் உண்டாகும். ஒரு அரசராலும் அடைவதற்கரிய பெரிய ராஜ்யத்தை பெற்று அநேக போகங்களை அனுபவித்து கடைசியில் மகத்தான சித்தியை அடையப் போகிறாய். உலகம் முழுவதிலும் வாரணாசி புரிய மிக மகத்தானது. மேலும் அதில் கங்கையின் அஷி நதியின் சங்கமும் அதிலும் புண்ணியமானது. அதிலும் புண்ணியமானது அயக்ரீவ தீர்த்தம். பகவான் அங்கு அயக்ரீவ உருவத்துடன் பக்தர்களுடைய மனோரதங்களை பூர்த்தி செய்கிறார். கஜ தீர்த்தம் அயக்ரீவ தீர்த்தத்திலும் விசேஷமானது. அங்கு ஸ்நானம் செய்தாலே கஜத்தை தானம் செய்த பலன் கிடைக்கும். கஜ தீர்த்தத்திலும் அதிக புண்ணியம் வாய்ந்தது கோகா வராக தீர்த்தம். அந்த கோகா வராக மூர்த்தியை பூஜை செய்தால் மனிதன் மீண்டும் ஜென்மமே எடுக்க மாட்டான். கோகா வராகத்தை விட திலீபேஸ்வரருக்கு அருகில் இருக்கும் திலீப தீர்த்தம் மிகவும் சிரேஷ்டம். அது மகாபாபங்களை நாசம் செய்யும். அதன் பிறகு சாகர தீர்த்தம். அதன் பக்கத்தில் சகரேஸ்வரர் இருக்கிறார். அங்கு ஸ்நானம் செய்தால் மனிதன் துக்க சாகரத்தில் மூழ்க மாட்டான். சகர தீர்த்தத்தை விட சப்தசாகர தீர்த்தம் மிகவும் சுபத்தை கொடுக்க வல்லது. அங்கு ஸ்நானம் செய்தால் சப்தசாகர ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கிறது. இந்த சப்தசாகரத்தை விட மகோததி தீர்த்தம் பிரசித்தம். அங்கு ஒரு தடவை ஸ்நானம் செய்தால் அவன் தனது பாப மகோததியை பஸ்மமாக்கி விடுவான். கபிலேஸ்வரர் பக்கத்தில் செர தீர்த்தம் இருக்கிறது. அங்கு ஸ்நானம் செய்தால் தங்கம் திருடிய பாவம் க்ஷயமாகும். கேதாரேஸ்வரர் பக்கத்தில் அம்ச தீர்த்தம் இருக்கிறது. இதைவிட அதிகம் பூஜைக்கு உகந்தது. அங்கு நானே அம்சரூபியாக இருந்து கொண்டு தேகம் தரித்தவர்களை பிரம்ம பதத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு திரிபுவன கேசவ தீர்த்தம் அத்தியந்த புண்ணிய பிரதானம். அங்கு ஸ்நானம் செய்தால் மிருத்திலோகத்தில் பிரவேசிக்க வேண்டாம். அதையும் விட அதிக பலன் கோவியாக்கிரேஸ்வர தீர்த்தம். அங்கு பசுவும் புலியும் இயற்கையான விரோதத்தை மறந்து சித்தி அடைந்தன. அதைவிட மாந்தாதா தீர்த்தம் சிரேஷ்டம். அங்கு ராஜா மாந்தாதா சக்கரவர்த்தி பதவி அடைந்தார். பிறகு முகுந்த தீர்த்தம்.
அது இதைவிட புண்ணியம் அளிக்க வல்லது. அங்கு ஸ்நானம் செய்தால் சத்துருக்களால் தோற்கடிக்கப்பட மாட்டார்கள். பரம கல்யாண சாதனமான புது தீர்த்தம் இதைவிட மேலானது. அங்கு பிருத்திவீஸ்வரர் லிங்கத்தை தரிசனம் செய்தாலே பூமிக்கு பதியாகி விடுவான். அதன் பின் மேலான சித்தியை கொடுக்கக்கூடிய பரசுராம தீர்த்தம். அங்கு ஜமதக்னி புத்திரன் சத்திரியர்களை கொன்ற பாபத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அங்கு தெரிந்தோ தெரியாமலோ ஸ்நானம் செய்தால் சத்திரியவத பாவம் போய்விடும். அதற்கு பிறகு பலராம தீர்த்தம். அங்கு சூதமுனிவரை பலராமர் கொன்ற பாபத்திலிருந்து முக்தி அடைந்தார். அதற்கு பிறகு அரசன் திவோதாசன் தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்தால் அந்திம காலத்தில் ஞானஹீனனாக மாட்டான். சர்வபாப நாசனமான பாகீரதி தீர்த்தம் அதைவிட பெரியது. அங்கு பகவதி பாகீரதி உயிருள்ள சிலையாகவே வீற்றிருக்கிறாள். விதி அறிந்தவர்கள் பாகீரதி தீர்த்தத்தில் ஸ்நானம், ஸ்ராத்தம், சத்பாத்திரங்களுக்கு தானம், மறுஜன்மா வராமல் போக்கெடுத்துக் கொள்கிறார்கள். பாகீரதி தீர்த்தத்திலேயே அரபாப தீர்த்தம் இருக்கிறது. அதான் கேதார் குண்டம். அங்கே ஸ்நானம் செய்வதால் மகாபாப சமூகங்கள் நாசமடையும். அங்கே இருக்கும் நிஷ்பாபேஸ்வரரை தரிசனம் செய்தால் லிங்க தரிசன பிரபாவத்தால் க்ஷணமாத்திரத்தில் பாபமற்றவனாகிறான். தசாஸ்வமேத தீர்த்தம் எல்லாவற்றையும் விட சிறந்தது. அங்கு ஸ்நானம் செய்தால் 10 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். பந்தி தீர்த்தம் இதைவிட மங்களமானது. அங்கு ஸ்நானம் செய்தால் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடலாம். பூர்வ காலத்தில் தேவதைகள் அசுரன் இரண்யாட்சனின் மூலமாக அநேகம் தடவைகள் விலங்குகள் போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இந்த அம்பாளை தான் பூஜித்தார்கள். இந்த அம்பிகையின் அருளால் விலங்கும் தகர்க்கப்பட்டு அவர்கள் அம்பிகையை துதித்தார்கள். அன்றிலிருந்து இதுவரை அந்த அம்பாளை பந்தி தேவி என்றுதான் கூறுகிறார்கள். அங்கே மகாநிகட கண்டனம் எனும் பந்தி தீர்த்தம் உள்ளது. அங்கு ஸ்நானம் செய்தால் கர்மபாசத்திலிருந்து விடுபடலாம். மேலும் தேவியின் அனுகிரகத்தால் முக்தியும் அடையலாம். எங்கு சமஸ்த யாக பலன்களையும் அளிக்க வல்ல பிரயாக மாதவர் எழுந்திருக்கிறாரோ அங்கிருக்கும் அந்த பிரயாக என்னும் பிரசித்தி பெற்ற தீர்த்தம் உள்ளது. அது பரமசுகத்தை அளிக்க வல்லது. அதற்கு பிறகு சோனியவராக தீர்த்தம் உள்ளது. அங்கு ஸ்நானம் செய்தால் பசு பட்சி மிருகங்களாக ஜென்மம் எடுக்க மாட்டார். அதற்கு பிறகு காலேஸ்வர தீர்த்தம். அதில் ஸ்நானம் செய்தால் கலியும் காலமும் எந்த தீங்கும் விளைவிக்காது. அதற்கு பிறகு அசோக தீர்த்தம். அதில் ஸ்நானம் செய்தால் மனிதன் சோக சாகரத்தில் மூழ்க மாட்டான். அதற்கு பிறகு சுக்கிர தீர்த்தம். இங்கு ஸ்நானம் செய்யும் உத்தம ஜனங்கள் ஒருபொழுதும் சுக்ல சோனித மூலமாக ஜென்மம் எடுக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு உத்தமமான பவானி தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்து பவானியையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தால் ஜென்மம் எடுக்க வேண்டாம். அதற்கு பிறகு பிரபாச தீர்த்தம். அதைவிட விசேஷ சுகத்தை கொடுக்கும். சோமேஸ்வரருக்கு முன்னால் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் ஸ்திரீகள் கர்ப்பத்தை அடைய மாட்டார்கள். அதன் பிறகு சம்சார ரூபமான விஷத்தை நாசம் செய்யும் கருட தீர்த்தம். அதில் ஸ்நானம் செய்து கருடேஸ்வரரை பூஜித்தால் பிறகு சோகமே கிடையாது. அதற்கு பிறகு பிரம்மேஸ்வர தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்தால் பிரம்ம வித்தைக்கு அதிகாரியாகலாம். அதைவிட அதிகமான விருத்தார்க்க தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்தால் நிர்மலமான சூரிய லோகத்திற்கு செல்லலாம். அதற்கு பிறகு மகாபயத்தை நிவர்த்தி செய்யும் நரசிம்ம தீர்த்தம். அதைவிட உத்தமமானது. அங்கு ஸ்நானம் செய்தால் காலனுக்கு பயப்பட வேண்டாம். அதைவிட அதிக புண்ணியம் சித்திரரதேஸ்வரர் தீர்த்தம். அங்கு ஸ்நானம் தானம் செய்தால் சித்திரகுப்தனை பார்க்க வேண்டாம். தர்மேஸ்வரருக்கு முன்னால் தர்ம தீர்த்தம் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் விட பவித்திரமானது. அங்கு ஸ்நானம் ஸ்ராத்தம் செய்தால் பித்ரு ருணத்திலிருந்து விடுபடுகிறான். அதைவிட தாராளமான பலனை அளிக்கக்கூடியது விஷால தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்து விசாலாட்சியை தரிசனம் செய்தால் கர்ப்பவாசம் செய்ய வேண்டாம். ஜராசந்தேஸ்வரருக்கு சமீபத்தில் ஜராசந்த தீர்த்தம். அங்கு ஸ்நானம் செய்வதால் சம்சார ஜுரத்தின் பீடையால் மயக்கம் அடைய வேண்டாம். லலிதா தீர்த்தம் அதைவிட அதிக சௌபாகியத்தை கொடுக்கும். அங்கு ஸ்நானம் செய்து லலிதா தேவியை தரிசனம் செய்தால் தரித்திரனாக மாட்டான், துக்கப்பட மாட்டான். சமஸ்த பாவங்களையும் போக்கும் கௌதம தீர்த்தம் அதைவிட ஸ்லாக்கியமானது.
அங்கு ஸ்நானமும் பிண்டதானமும் செய்பவன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பச்சாதாபம் அடைய மாட்டான். அதற்கு முன்னால் கங்கா கேசவ தீர்த்தம், பிறகு அகஸ்தியர் தீர்த்தம், யோகினி தீர்த்தம், அதற்கு பிறகு திரிசந்திய நாம தீர்த்தம், அதற்கு பிறகு நர்மதா தீர்த்தம், அருந்ததி தீர்த்தம், வசிஷ்ட தீர்த்தம், பின் எல்லாவற்றிலும் உத்தமமான மார்க்கண்டேய தீர்த்தம். இந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஒன்றை விட ஒன்று அதிக புண்ணிய பலத்தை கொடுக்கக்கூடியது. அதன் பிறகு ராஜரிஷி பகீரதனின் பரம புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது. அங்கு அல்ப மாத்திரம் ஒரு பொருளை தானம் செய்தால் கூட அந்த பலன் கல்பாந்த காலம் வரை க்ஷயமடையாது. இந்த எல்லா தீர்த்தங்களையும் விட காசியில் இருக்கும் 3 கோடி லிங்கங்களை விட இந்த வீரேஸ்வர லிங்கம் சிரேஷ்டமானது. அதை சொல்கிறதுக்கு தான் இத்தனை சொல்லிட்டு வரார். ஆனால் இதில் எத்தனை தீர்த்தம் இப்போ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நிறைய க்ஷயம் ஆயிடுத்து. ஒருவன் வீரேஸ்வர தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வீரேஸ்வரரை பூஜை செய்தால் இந்த எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பலனை அடைகிறான். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். ஒருவன் இரவில் வீரேஸ்வர லிங்கத்தை பூஜித்தால் அவன் 3 கோடி லிங்கங்களை பூஜித்த பலனை அடைகிறான். போகத்தையும் முக்தியையும் விரும்புகிறவன் இவைகளை அளிக்கும் லக்ஷ்மியை அடைய கருத்துடன் வீரேஸ்வர லிங்கத்தை பூஜிக்க வேண்டும். சதுர்தசி அன்று இரவு கண்விழித்து வீரேஸ்வரரை பூஜை செய்தால் இந்த பஞ்சபௌதிக சரீரத்தை அடைய மாட்டான். சித்தியை விரும்பும் மக்கள் எப்பொழுதுமே இந்த லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும். இதை பூஜிப்பதால் இகத்திலும் பரத்திலும் உள்ள விருப்பங்கள் நிறைவேறும். இந்த வீரேஸ்வர அங்கத்தை பஞ்சாமிர்தத்தால் இந்த வீரேஸ்வர லிங்கத்தை பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் க்ஷணத்துக்கு க்ஷணம் குடமான பலன் அவனுக்கு கிடைக்கும். மற்ற லிங்கங்களில் கோட்டிக்கணக்கான புஷ்பங்களை சமர்ப்பிப்பதால் என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் வீரேஸ்வரருக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிப்பதாலே கிடைக்கும். வீரேஸ்வரருக்கு சமீபத்தில் ஹோமத்தில் ஒரு ஆகுதி செய்தாலும் கோட்டி ஹோமம் செய்த பலன் சந்தேகம் இல்லாமல் கிடைக்கும். வீரேஸ்வரருக்கு நெய்யில் சிறிதளவானம் நிவேதனம் செய்தால் மிக அல்பமானாலும் அக்ஷயமான பலன் ஏற்படும். வீரேஸ்வரருக்கு சமீபத்தில் மகாருத்ர மந்திரத்தை ஒரு தரம் ஜெபித்தாலும் அல்லது ஜெபிக்க சொன்னாலும் நிச்சயமாக கோட்டி ருத்ர ஜபத்தின் பலன் கிடைக்கிறது. இப்போ நம்ம போகிறோம், நம்மளுக்கெல்லாம் ஏகாதச ருத்ரம் பண்ண தெரியாது, மகாருத்ரம்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா ருத்ரம் தெரிஞ்சவாளை அங்கே இருக்கிறவாளையே வச்சு பண்ணி அவளுக்கு தானம் தட்சணை கொடுத்துட்டா இந்த பலன் நம்மளுக்கு அந்த கோட்டி ருத்ர ஜபத்தின் பலன் கிடைக்கிறது. விரத அனுஷ்டானம் செய்பவர்கள் வீரேஸ்வரருக்கு பக்கத்தில் விரதங்களை முடித்தார்களானால் விரதத்தின் பலனை 100 மடங்காக பெறுவார்கள். வீரேஸ்வரருக்கு எதிரில் 8 நமஸ்காரம் மட்டும் பண்ணினால் போதும். 8 கோடி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணின பலன் தட்சணம் கிடைக்கும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஏ வீரா, என் வரத்தினுடைய பிரபாவத்தினால் வீரேஸ்வர லிங்கம் சமஸ்த சம்பத்துக்களையும் அளிக்கும் ஒரே ஸ்தானமாகிறது. இதில் சந்தேகம் கொள்ளாதே. இந்த லிங்கத்தை சேவிப்பதால் ஜீவித தசையினால் தாரக ஞானம் என் ஆக்னையாலேயே கிடைக்கிறது. அதனால் சுபத்தை விரும்ப ஜனங்கள் இதை சேவிக்க வேண்டும். ஸ்கந்தர் மேலும் கூறுவார், அமித்ரஜித்தின் புதல்வனான வீரன் என்னும் பெயருடைய அந்த பாலகன் தன் மனோரதங்கள் எல்லாம் பூரணமாகும் இந்த வார்த்தையை கேட்டு திரும்பவும் கூறுவான், ஏ தேவேஷா, என்னிடம் இப்போது நீங்கள் வர்ணித்த தீர்த்தங்களை விட இன்னும் அதிகமாக ஆதிகேசவரிடமிருந்து பகீரத தீர்த்த பரியந்தம் என்னென்ன பிரசித்த தீர்த்தங்கள் இருக்கின்றனவோ எவைகளின் பெயரை கேட்டதுமே மனிதன் பாவமற்றவனாக ஆகிறானோ அவைகள் எல்லாவற்றையும் தயவு செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த அரசகுமாரன் பிரார்த்தனை செய்ய பகவான் மகாதேவர் திரும்பவும் கங்கை கரையில் உள்ள எல்லா தீர்த்தங்களையும் வர்ணிக்க தொடங்கினார். இவ்விதம் இந்த பஞ்சநத தீர்த்தம் வீரேஸ்வர வைபவம் இந்த அத்தியாயத்தோட முடியறது.
இந்த பஞ்சமுத்ரா மகாபீட்டம் அப்படின்றதனுடைய வர்ணனையே இதுலேயே வந்துட்டு. இந்த வீரேஸ்வர கோயில் தான் அந்த பஞ்சமுத்ரா மகாபீட்டம். சரி, மேற்கொண்டு அடுத்த அத்தியாயம் பார்ப்போம்.